ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜி சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். அதுக்கு நான் முதல்ல ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கேங்க. அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப் எடுத்து நான் ஒரு கப் கோதுமை மாவு போட்டிருக்கேங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பதம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேங்க. இது நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க, சர்க்கரை கலங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கை விடாமல் இதை நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அப்பப்போ நெய் சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ரெசிபி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் பவுலில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.